வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எமது மண் நமக்கு வேண்டும். வவுனியாவில் வெடித்தது மாபெரும் போராட்டம். சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு. திருகோணமலையில் அடாவடியாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு. யாழில் புலிகளின் தலைவரின் வீட்டை மீளமைக்க கோரிக்கை. யாழில் இராணுவ வாகனத்தால் ஸ்தலத்திலேயே பறிபோன உயிர். வீதியோரமாக சென்ற சிறுவர்கள் மீது மோதிய லொரி நேர்ந்த துயரம். யாழில் மருத்துவ தவறால் கை துண்டிக்கப்பட்ட சிறுமி கடும் அதிர்ச்சியில் நீதவான் கூறிய விடயம். வவுனியாவில் முச்சக்கர வண்டிகள் மோதி கோர விபத்து, பெண்கள் உள்ளிட்ட 7 பேர் காயம். வயலில் காவலில் இருந்த விவசாயியை தாக்கிய காட்டு யானை திருகோணமலையில் பரிதாபமாக பறிபோன உயிர். பல லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் தம்பதியினர் கைது. கனடாவில் வேலை அனுமதி பெற காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். உக்ரைனை கதிகலங்க செய்யும் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல்கள், 12 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். வவுனியாவில் முன்னெடுக்கப்படவுள்ள கிவலோயா திட்டத்துக்கு எதிராக மக்கள் எழுச்சி போராட்டம் இன்று உணர்வெழுச்சியுடன் நெடுங்கணியில் இடம்பெற்றது. அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த இந்த எதிர்ப்பு போராட்டம் காலை 10:30க்கு நெடுங்கணி பேருந்து நிலையத்தில் ஆரம்பமானது. இதன்பொழுது கிவலோயா திட்டத்திற்கு எதிரான பதாதைகளை மக்கள் தாங்கியதோடு கோஷங்களை எழுப்பியிருந்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் நெடுந்தேனி பிரதேச செயலகம் வரை ஊர்வலமாக கோஷங்களை எழுப்பி சென்றிருந்தனர். மேலும் நெடுங்கணி பிரதேச செயலரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது. அந்த நாளை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு அனைத்து தமிழ் பேசும் மக்களையும் அழைத்து நிற்பதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். இதுகுறித்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கமும் இணைந்து இந்த கருப்பு நாள் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. அந்த வகையில் 4ஆம் தேதி வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் காலை 10 மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எமது உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி கல்விதான். எங்களின் மக்களின் நலனுக்காக நாங்கள் பல்கலைக்கழகம் சென்றோம். ஒரு காலகட்டத்தில் தமக்கான நிலம் வேண்டும் என்று போராடியவர்கள் தான் தமிழ் மக்கள். உங்களின் ஆக்கிரமிப்புகளை எந்த அளவுக்கு விரைவாக நிறுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த நாட்டை ஒன்றாக மாற்ற முடியும். எனவே அரசாங்கம் அனைத்து மக்களையும் சம கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார். திருகோணமலை புத்தர் சிலை அமைத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பலாங்குட கசபதீரர் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2025 நவம்பர் 16ஆம் தேதி திருகோணமலை நகரின் கடற்கரையோரத்தில் ஒரு குழுவினருடன் இணைந்து பௌத்த பிக்குகள் உரிய அனுமதியின்றி விகாரி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்தனர். இந்த பகுதி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமானது. இந்த கட்டுமானத்துக்கு நகர சபையிடமோ அல்லது திணைக்களத்திடமோ எவ்வித சட்டப்பூர்வ அனுமதியும் பெறப்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. மேலும் இன்று காலை பலாங்குடை கசபதீர மற்றும் 4 பிக்குகள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். இதையடுத்து சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை நிராகரித்த நீதிபதி எதிர்வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இல்லம் அமைந்த காணியில் புதிய கட்டுமானங்களை அமைக்காமல் அவர் வாழ்ந்த இல்லத்தின் மாதிரியில் அதை அமைப்பது பொறுத்தவென காணியின் உரிமையாளரான தலைவர் பிரபாகரனின் சகோதரிக்கு அறிவுறுத்த வல்வெட்டித்துறை நகரசபை தீர்மானித்துள்ளது. வல்வெட்டித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வு அண்மையில் நகரபிதா MK சிவாஜிலிங்கம் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது தலைவர் பிரபாகரனின் இல்லம் அமைந்த காணியில் புதிய கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கு காணியின் உரிமையாளர் பிரபாகரனின் சகோதரி ஜெகதீஸ்வரி முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன்போது உறுப்பினர் மயூரன் கருத்து தெரிவிக்கையில், சம்பந்தப்பட்ட காணியின் உரிமையாளராக தலைவர் பிரபாகரனின் சகோதரி உள்ளார். எனினும் அந்த காணி பிரபாகரனின் காணி என்று அனைவராலும் அறியப்படுகிறது. எனவே பழமை மாறாமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். புதிய கட்டுமானங்களை அமைக்க விடாமல் தடுப்பதற்கு நகரசபைக்கு அதிகாரமில்லை. ஆனால் தார்மீக அடிப்படையில் புதிய கட்டுமானங்களை அமைப்பதை தவிர்க்குமாறும், அமைப்பதாயின் பிரபாகரனின் இல்லத்தை ஒத்த கட்டுமானத்தை அமைக்குமாறும் ஆதனத்தின் உரிமையாளருக்கும் அன்டோனி துவக்குழருக்கும் கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனம் மோதி முதியவர் ஒருவர் பலியாகியுள்ளார். மயிலிட்டி பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தவரை இராணுவ வாகனம் மோதி முதியவர் சம்பவ இடத்தில் பலியாகியுள்ளார். சடலம் உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக தெல்லிப்பளம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இராணுவ போலீசார் மற்றும் பலாலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிலாபம் குருநாகல் பிரதான வீதியின் கொஸ்வத்த பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 13 வயது சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பிங்கிரிய காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் சிலாபம் நோக்கி சென்ற லொரியொன்று வீதியோரத்தில் நடந்து சென்ற 2 சிறுவர்கள் மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் படுகாயமற்ற சிறுவர்கள் இருவரும் உடனடியாக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த சிறுவன் ஹல்மேல் லேவ பகுதியைச் சேர்ந்த 13 வயதுடையவர் என்றும் விபத்தில் காயமடைந்த மற்ற சிறுவன் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி பிங்கிரிய காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ தவறால் கை மணிக்கட்டுடன் அகற்றப்பட்டமை தொடர்பாக போலீசாரின் விசாரணைகள் தொடர்பில் நீதிமன்றம் கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. போலீசாரின் இத்தகைய செயற்பாடு தொடருமாயின் வழக்கை குற்றப்புலனாய்வுத்துறைக்கு பாரப்படுத்த நேரும் என்று போலீசாருக்கு மன்று அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் சிறுமியொருவர் காய்ச்சல் மற்றும் தோலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மணிக்கட்டில் ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது. ஓரிரு நாட்களில் கை மணிக்கட்டு வீக்கமடைந்த நிலையில் கையின் செயற்பாடு மணிக்கட்டுடன் செயலற்று போனதாக கூறி அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டது. இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நேர்ந்ததாக சிறுமியின் பெற்றோர் குற்றஞ்சாட்டி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகிறது. 2.5 வருடங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த வழக்கை போலீசார் கையாளும் விதம் தொடர்பில் நீதவான் தன்னுடைய கடுமையான அதிருப்தியை வெளியிட்டார். மருத்துவர்களை கைது செய்யாத போலீசார் தாதியர்களை கைது செய்து சந்தேக நபர்களாக முற்படுத்தியுள்ளனர். தமக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய தாம் சிறுமிக்கு மருந்தேற்றினோம் என்று போலீசாரின் விசாரணையில் திறந்த நீதிமன்றத்தில் தாதியர்கள் வாக்குமூலம் வழங்கினர். இந்த வழக்கில் போலீசார் திட்டமிட்ட வகையில் அல்லது முறையற்ற விசாரணை காரணமாக நீண்ட தாமதங்களை ஏற்படுத்துகின்றனர். மருத்துவர்களை கைது செய்வதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அனுமதி பெற வேண்டியுள்ளது என்று விட்டு தற்பொழுது அவர்களை சந்தேக நபர்களாக பெயரிட வேண்டிய தேவையில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். எனவே தேவை ஏற்படின் இந்த வழக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பாரப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று நீதவான் தெரிவித்துள்ளார். வவுனியா பூந்தோட்டம் பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் 2 பெண்கள் உள்ளிட்ட 7 பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா நகரிலிருந்து பூந்தோட்ட பகுதி நோக்கி வந்து கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் பூந்தோட்டம் பகுதியிலிருந்து நகர் நோக்கி சென்று கொடுத்த மற்றொரு முச்சக்கர வண்டியும் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் 2 முச்சக்கர வண்டிகளின் சாரதிகள் உள்ளிட்ட அதில் பயணம் செய்த 2 பெண்கள் உட்பட 7 பேர் காயமுற்ற நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்துக்கு சென்ற வவுனியா போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கந்தலாய் அக்போபுர பகுதியில் நேற்றிரவு காட்டு யானை தாக்குதலில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அக்போபுர யூனிட் 19 பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதான டி ஸ்ரீசேன என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். நேற்று மாலை சீனிபுர 15வது வலயத்தில் அமைந்துள்ள தன்னுடைய நெல் வயலை அவர் அண்மித்த போது இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காயினதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டு யானையிடமிருந்து பாதுகாப்பதற்காக அவர் காவலுக்கு சென்றார். இந்நிலையில் இரவு 9:10 மணியளவில் அவர் வயலில் காவலில் இருந்தபோது யானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். இந்த தாக்குதலில் பலத்த காயமுற்ற அவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இதன்போது அவரின் உடல் கந்தலாய் மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. சமீப காலமாக இந்த பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் விவசாய நிலங்களுக்கு செல்லவும் இயல்பான வாழ்க்கையை தொடரவும் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் காண்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அக்போபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மெல்லன்குளம் பகுதியில் 524 கிராம் ஐஸ் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த ஒரு தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஆனைமடுவ பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 23 வயதுடைய தம்பதியினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் காவல்துறையின் நச்சு போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இப்பாகமோ பகுதியில் உள்ள தமது பாட்டியின் வீட்டில் தங்கியிருந்து போதைப் பொருள் வியாபாரத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் சந்தை பெறுமதி சுமார் 80 லட்சம் ரூபாய் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஒன்றும் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புத்தளம் மற்றும் அதைச் சூழவுள்ள பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு வெளிப்பகுதிகளிலிருந்து போதைப் பொருளை கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற தம்பதியினர் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். கனடாவில் சுகாதாரம் மற்றும் வேளாண்மை துறைகளில் பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை அனுமதி விரைவில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் நிலவுகின்ற தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கும் முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. கனடாவின் குடியேற்ற அமைப்பு செவிலியர்கள், வைத்தியர்கள், மருந்தாளர்கள், ஆய்வக நிபுணர்கள் போன்ற சுகாதாரத்துறையினருக்கு மற்றும் பண்ணை மேற்பார்வையாளர்கள், இறைச்சி வெட்டுநர்கள், மீன் மற்றும் கடலுணவு தொழிற்சாலை பணியாளர்கள் போன்ற வேளாண்மை துறையினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உக்ரைனின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ட்ரிட்னிபெட்ரோஸ் மாகாணத்தில் ரஷ்யா மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் சுமார் 12 சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழந்ததாகவும் 8 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வேலை முடிந்த பின்னர் சுரங்க தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தை குறிவைத்தே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக உக்ரைனின் மிகப்பெரிய தனியார் மின்சார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் பாவ்லோஹாட் மாவட்டத்தில் இடம்பெற்றதாகவும் அந்த பகுதி ஆளுநர் அலெக்சாண்டர் ஹன்ஷா உறுதிப்படுத்தியுள்ளார். ட்ரோன் தாக்குதலால் பேருந்தில் தீப்பற்றியதாகவும் பின்னர் அவசர சேவைகளால் தீ அணைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதை உக்ரைன் எரிசக்தி அமைச்சர் டெனிஸ் ஹமிஷால் இது எரிசக்தி துறை ஊழியர்களை திட்டமிட்டு குறிவைத்த மனிதநேயமற்ற தாக்குதல் என்று கடுமையாக சாடியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.